ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டியாச்சு. சாப்பாடு என்னென்னா தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தாண்ட கடை உண்டு, தள்ளி அதை வந்து வாங்கிட்டு வந்தோம். அதை கொடுத்த வீடியோ வரும். அந்த கிளிப்ஸு, சோறு கொடுத்த கிளிப்ஸு வந்து வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சாப்பாடு கொடுக்கலன்னு ஏன் சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வந்து காசு போட்டு விடுவீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க. யார்கிட்டையும் நான் காசு போட்டு விட சொல்லுவீங்க சொல்கிறாங்கல்ல, என்னை பற்றி குறை குறையாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து நான் சொன்னேன். அதுக்காண்டி ஒரு பேச்சாக சொன்னேன். சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி தந்துடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு என்னை பற்றி பேசுகிற அவசியம் எதுக்கு? அந்த அம்மா எதுக்கு என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க? நான் யாரைய பற்றி பேசுகிறேன்னா, என்னோட லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். யாரை பற்றி நான் பேசுறது இல்லை, ஆனால் என்னைய பற்றி பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அதை நினச்சி நான் வந்து பெருமை தான் படுறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. என்னை பற்றி பேசுங்க, பரவாயில்ல. எது உண்மைன்னு மக்களுக்கு யாருக்கும் தெரியலன்னா பரவாயில்ல. அந்த கடவுள் இருக்கார்ல, கடவுளுக்கு தெரியும்ல என்ன உண்மை இருக்குன்னு. அவர் என்னை வந்து பார்ப்பார். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அவர் வந்து என்னை கேட்கட்டும், ஓகேவா? அந்த பாப்பாவுக்கு கொடுத்த சோறு கிளிப்ஸ் வந்து வரும். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான அமைக்க சொல்லு. பாய். சிரிப்பழகி. இது என் பாப்பாக்கு. சிரிப்பு. பாப்பாவுக்கு இப்போ தான் இது தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்தோம். இதான் பாருங்க, பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா தங்கக்குட்டி எப்படி சாடுறா? பார்த்தீங்களா தங்கம் நடாப்பட்டு. இங்கே பாருங்க, கையில் இருக்கிற உரையை எப்படி கழட்டி வச்சுருக்கானு. கட்டை கலத்திட்டா, அவளே கழட்டிட்டா. என்ன ஆசை? சரி சரி, போய் கழட்டிடலாம். கழட்டிடலாம். சரி, டாக்டர் கழட்டுக்குள்ளே அவளே கழட்டி எடுத்துட்டா.